வணக்கம் ஃப்ரான்ஸ். இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒன்று தயாரிக்க போகிறேன். அது என்ன எதை வச்சு தயாரிக்கிறேன், அதை பிடிச்சதுனால என்ன பெனிஃபிட்டு, இதை அதாவது 1 மந்த்து நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு உங்களோட ஷேர் பண்ணணுன்றது தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நிறையா யூடியூப்பில் பார்ப்போம், இந்த ஜூஸு குடிங்க, அது சரியாக போகும், இது சரியாக போகுங்கிறாங்க. அதை ப்ராக்டிக்கலாக நானே குடித்து 1 மந்த்து ப்ராக்டிக்கலாக பார்த்து விட்டு இதே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை, இவ்வளோதான் ஐட்டங்கள். இப்படி ஃபீல் பண்ணிக்கணும். நல்லா ஃபீல் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, இந்த கார்னர் போத் எண்டையும் கட் பண்ணிக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா இந்த போத் சைடு கொஞ்சம் கெட்டியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அறுத்தணும். நல்லா கெட்டியாக உள்ள நல்லா போத் சைடு நல்லா நீட்டாக இருக்கிறதா இருக்கணும். எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குறுக்கால கட் பண்ணுங்க, இதையும் குறுக்கால கட் பண்ணுங்க. அதுக்கடுத்து மிக்சியில் போடுறதுக்கு சைஸ் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நான் எவ்ரிடே ஆஃப்டர்நூன், டெய்லி ஆஃப்டர்நூன் கிடையாது, 11 o'clock, பிட்வீன் 11 to 11:30 கம்பல்சரி அதை இந்த ஜூஸ் குடிச்சிருந்தேன் டெய்லியே. இப்படி 1 மந்த்து கண்டினியூஸாக குடித்தேன். குடித்த பிறகு என்ன எஃபெக்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜூஸ் போட்டு முடிக்க விட்டு நான் போடுவேன் என்ன பண்ணேன், எப்படி என்னென்ன எஃபெக்ட். இப்படி நறுக்கி வைத்த பிறகு நெல்லிக்காய் நல்லா நறுக்கணும். சின்ன பீஸாக நறுக்கிட்டோம்னா மிக்சியில் ஈஸியாக கிரைண்ட் ஆகி போடும். ஒரு நெல்லிக்காய் போதும். சின்ன நெல்லிக்காய் இருந்தால் 2, இல்லாட்டி 1 நெல்லிக்காய் போதும். ஆச்சா, கொஞ்சம் நல்லா நெல்லிக்காய் கட்ட விட்டு பிறகு இஞ்சி, ஜிஞ்சர், அதையும் சின்ன குண்டாக நறுக்கணும். ஆச்சா, அதுக்கடுத்து எலுமிச்சம்பழம், இது பாதி போதும், ஃபுல்லாக போடக்கூடாது. டெய்லி ஆஃப் போதும். போட்டு இதை முதல்ல என்ன செய்யணும்னா, வெள்ளரிக்காய், ஜிஞ்சர், நெல்லிக்காய், இது 3 இது ப்ளஸ் கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம வேண்டிய கொஞ்சம் கைப்பிடி அளவு போட்டால் சரியாக இருக்கும். கருவேப்பிலை போட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த இதில் என்னென்ன. எலுமிச்சம்பழம்னா வைட்டமின் சி இருக்கும், நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்கும், வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சதான், அதனால தான் அதை பற்றி அவங்க சொல்லலை. பட் இது குடிக்க விட்டு என்ன பெனிஃபிட்டுங்கிறது நான் சொல்கிறேன். ஜூஸ் ரெடி பண்ணி மிக்சியில் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணோன்னு சொல்கிறேன் நான். இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி ஊற்றணும். பாருங்கள், அது ஒரு சக்கரை க்ளீனாக அரைஞ்சிடும். இப்படி தட்டிக்கிட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க, வேகமாக இருக்குது. இல்லாட்டா அது ஸ்லோவாக அரைங்கிட்டு. அதுக்காக தான்
இப்போ எல்லாம் ஃபில்டரான விட்டு இந்த அரை எலுமிச்சம்பழம் ஓகே அதில் புழிஞ்சிடணும். புழிஞ்சாச்சா இப்போ ஜூஸ் ரெடி, ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் உப்பு தேன் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது. உப்பு அவசியம் சேர்க்க தேவையில்லை. பட் இதே குடிக்கிற நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதை டெய்லி 11 மணிக்கு நான் குடிக்கிறேன். எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பேன் அதெல்லாம் இல்லை, நான் டெய்லி 11 மணிக்கு தான் குடிக்கிறேன். இதனால் 1 மந்த்து கரெக்டாக 1 மந்த்து முடிஞ்சு போச்சு. இன்னும் என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா, எனக்கு சுகர் கொஞ்சம் பார்டரில் இருந்தது. இல்லை நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்றதுனால சுகர் கொஞ்சம் லெவலுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகி போச்சு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. டெய்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தேன். இது குடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் டே ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு கொஞ்சம் பாடி ஹீட்டு கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதை 1 மந்த்து நான் யூஸ் பண்ண விட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். நான் ஏதாவது உங்களுக்கு இதுக்கு நீ சொன்னது சரியில்லை, இல்லை அது கேட்கல, அது ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன காரணத்தினாலன்னு நம்ம எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட செக் பண்ணி நான் சொல்கிறேன். எனக்கு டோட்டலாக தெரியாது. இது சொன்னதுனால ப்ராக்டிக்கலாக நான் கேட்டதில் 1-2 ஐட்டம் அதில் டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஹாப்பியாக ஜேர்னி லைஃப் ஜேர்னி ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.